அ நான் பார்த்திபன். நான் ஹை ப்ராபபிலிட்டி இன்ஸ்டிடியூட்டோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு. ஃபீட்பேக் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் நானு. ட்ரேடிங் வரதுக்கு முன்னாடி என்னோட நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ரெட் கலர் கேண்டில்னா செல்லு, கிரீன் கலர் கேண்டில்னா பை. இதுதான் எனக்கு ட்ரேடிங் பத்தி தெரியும். ஆக்சுவலா சொல்லப்போனா ட்ரேடிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸ் ஜாயின் பண்ண அப்புறம் ட்ரேடிங்னா என்னன்னு எப்படி சொல்றதுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்ணிட்டு, ஆர்டர் ஃப்ளோ, அந்த ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி கேண்டில் சைன்ஸை பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். அந்த என்ட்ரியில் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், அதெல்லாம் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். நான் எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தேங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த காலில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறேன், அந்த ப்ராஃபிட்டில் நம்ம ஷேரிங் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. சரி, நானும் அதை நம்பி அவங்களுக்கு வந்து என்னோட மணியை கொடுத்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சாங்க. அந்த அக்கௌண்ட்லேயே போட்டு அந்த அக்கௌண்ட்லேயே பண்ணாங்க. பட் அவங்க ஒரு 2 வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டு. ஸோ அவங்க அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா, சரி ட்ரேடிங் அப்படின்னா தான் இருக்குது, நம்மளும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்கள நம்புறத விட நம்மளை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். ட்ரேடிங்குள்ளே வந்தோன்னே நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவன் இண்டிகேட்டர் சொல்கிறாங்க, அப்புறம் சார்ட் பேட்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சரி பார்த்தேன். அது எதுவுமே எனக்கு செட் ஆகல. சரி, ஒரு நல்ல ஒரு மென்டார்கிட்ட போய்ட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒரு நோட்டீஸ் ஒன்று பார்த்தேன். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டு. அதில் நம்பர் எடுத்து கால் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். பேசிட்டு அவர் சரி ஓகே நீங்கள் நேரில் வாங்கன்னு சொன்னாங்க. நேரில் வந்து பேசினோன்னே அவர் சொன்னது ஒரே விஷயம் தான். ட்ரேடிங்கிறது ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அவர் வச்சு சொல்லிட்டு இருந்தார். எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படிலாம் கேட்டார். எதுக்காக ட்ரேடிங்க்கு வரீங்கன்னு கேட்டார். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து என்னோடய மணியை லாஸ் பண்ணிட்டாங்க, ஸோ மற்றவங்கள நம்புறதை விட என்னையே நம்பலாம், அதனால் நானே கற்றுக்கிட்டு நானே ப்ராஃபிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கோர்ஸை ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 வீக் கோர்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போது அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எந்த வீடியோஸ்லேயும் அவர் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்டு எந்த வீடியோஸ்லையும் இல்லை. ஸோ அப்படியே செகண்ட் வீக்கும் போயிடுச்சு கோர்ஸு. செகண்ட் வீக் போன அப்புறம் அவரோட டீச்சிங் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து எப்போ வந்து கொஞ்சம் கோவப்பட்டு பேசணுமோ அப்பப்போ கோவப்பட்டு பேசி சொல்லிக் கொடுத்து, அந்த கோவம் கூட நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் சொல்லிக் கொடுத்து க்ளோஸ் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போது கோர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோடய கோர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதான் லாஸ் பண்ணிட்டேன். அந்த லாஸுக்கு முழுக்க காரணம் என்னோடய சைக்காலஜி, என்னோடய எமோஷன்ஸ் தான் காரணம். கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. சில டைம் என்னோடய சைக்காலஜி, எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓவர் ட்ரேட் பண்ணுறது, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறது, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து கூட அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சு சொன்னோன்னே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எனக்கு கொடுத்தாரு, ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தாரு. இனிமேல் நீங்கள் பண்ணும்போது அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செய்கிற தப்பை வந்து நீங்கள் வந்து திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இப்போ 2வது அக்கௌண்ட் வாங்கி 2 மந்த்ஸ் ஆகுது. அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல க்ரோத் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு $150 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த யூடியூப் வீடியோஸில் இருக்கிறது எதுவுமே வந்து இவர் சொல்லிக் கொடுக்குற கான்செப்டில் கிடையாது. இவர் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் சயின்ஸ். அந்த கேண்டில் சயின்ஸுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அதை தான் வந்து அவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இண்டிகேட்டர் கிடையாது, சார்ட் பேட்டர்ன் கிடையாது, ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே கேண்டில் சயின்ஸ் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்படி எஸ்எல் வைக்கலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம், இது வந்து நல்ல கிளாரிட்டியாக வந்து கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி எதுவுமே தெரியாமல் ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.